நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ரம். இந்த வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பல நல்ல பலன்கள் நடக்கப் போகுது. உலக அளவில் பல மாறுதல் நடக்கப் போகின்றன. அது நமக்கு நடக்காமல் இருக்குமா? ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த இடையில்பட்ட காலகட்டத்தில் குரு மற்றும் ராகுவின் தன்மை மாறுது. பட் பிரதானமாக 2.5 வருஷம் நின்று நிதானமாக பொறுமையாக போகிற சனி. ஏன்னா இது செய்யும் இந்த தாக்கம் அதிகமாக மனிதர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்கள் கிரகங்கள் இருந்தாலும் இதில் நமக்கு நடக்க போகிற ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தெரியுங்களா? பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் ரீதியாக, சொத்து சுகங்கள் வாங்கலாமா அது சம்மந்தப்பட்டது, உடல் நிலை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை என்பது வரமா, அந்த வரம் எங்களுக்கு கிடைக்காதா, ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. உடல், அதாவது எவ்வளோ உழைப்பு இருக்கோ உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊதியம் எப்பொழுது கிடைக்கும் என ஏங்கிட்டு இருக்கிற பல பேர். எங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்காதா, நாங்கள் இடம் வீடு சொத்து வாங்கக்கூடாதா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, ஒரு பூர்வீக சொத்து கிடைக்குமா, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் மக்கள் மனதில் ஓடி இருக்குது. அதை அனுபவிக்க உங்களுக்கு அமைப்பு இருக்குது. அது யாராக இருக்குது, என்னென்ன காலகட்டம். இப்போ நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கலாம், தசாபத்தியும் சேர்ந்து வந்துட்டால் இன்னும் மக்யூட்டாக இருக்கும். பட் நமக்கு அதுக்குண்டான சம்பவத்தை பார்க்கலாம். நிறைய பேர் புது தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சார் வேணாங்க, நான் புது தொழில் பண்ணுறேன், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க தொழிலே பல தடைகள் பல முடக்கங்கள் இருந்திருக்கு. அதோட தன்மை என்ன? பொதுவாக உங்களுக்கு என்ன இறை வழிபாடு தேவை இந்த காலத்தில்? ஏன்னா சனி என்ற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் 3, 7, 10 இந்த கிரகத்தை பார்க்கும். அப்போ நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுத்துருது இல்லையா? அதனால் இந்த கிரக அமைப்புகள் பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் பலதரப்பட்ட இது. அதில் உங்கள் ராசிக்கு மிக மிக முக்கியம். அதுதான் இங்கே சூட்சமே. முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நல்ல விஷயம் காத்திருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வரமாக அமைகின்ற காலகட்டம் வந்து விட்டன. வாசலில் காத்திருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் வளமான வாழ்வு நிச்சயம் உண்டு. வாய்ப்பு வந்திருக்கான் சார், எங்களுக்கு தெரியலையே சார், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள். அதாவது சொந்த பந்தங்கள் சொல்லியிருக்கலாம், திடீராக ஏதோ ஒரு வகையில் சொல்லிட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கலாம். கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டம். சனி வக்ர அந்த வெறும் காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகள் உண்டு. 8க்குரியவன் கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் ஏற்படுகின்றன. போகின்றதும் பாக்யஸ்தானத்தை நோக்கி போகுது. சரியான காலகட்டம் பிறந்திருக்கிறது. முதல்ல மிதுனம் அப்படின்னாலே நகைச்சுவை உணவும் உண்டு. இந்த ராசி பற்றின விகட யோகம் சொல்லுவோம். கம்யூனிகேஷனில் பெஸ்ட்டுங்க. ஒரு விஷயத்தை இணைக்கிறதுல இவங்க மிகப்பெரிய பாலமாக இருப்பாங்க. இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே தெரியுங்களா? எல்லாம் தெரியாதுமாங்க, ஆனால் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். பேச்சால் மக்கள் மனதை கவர்வதார்கள். இந்த விஜே ஆர்ஜே இந்த மாதிரி எந்த இதால் வந்து இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே நோன்னு சொல்லுவாங்க, அதுங்க எதுக்குங்க, ஆனால் அதில் கடைசி போஸ்ட் வரைக்கும் போகக்கூடிய அம்சம் உண்டு. வளமான வாழ்வு காத்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். வாக்குப்பளிதம் உண்டு. தனமான சூழ்நிலை ஏற்படுகிறது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்குதுங்க. அப்போ குடும்ப ரீதியாக மனசில் திருப்திகரமாக ஏற்படுது. குடும்பம் சந்தோஷமாக இருப்பதால் மன நிம்மதி பெறுகிறது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். திருமணம் எங்களுக்கு இருக்கா இல்லையா, திருமணம் வரமா சாபமான்னு தெரியல. நிறைய பேர் பிரச்சனையாகவே இருந்தது, திருமணம் அமையல சார், பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார். திருமணம் தானாக தேடி வருகின்ற காலகட்டங்கள். ஏற்கனவே பார்த்த வரனா கூட திரும்பி முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர் என மனம் மாறுகிறது. மனம் மாறுகிறதுனா இத்தனை நாள் இங்கே தான் பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஒரு சில கோயில் பரிகாரங்கள் மட்டும் செய்ய வேண்டி வரும். உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து சென்று வந்த உடனே திருமண வரன் அமையும். இந்த திருமண வரன் மனதுக்கு, குடும்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். திருமண பொருத்தம் போடும் பொழுது 12ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருத்தம் உண்டான்னு பார்த்துட்டு போடுங்க. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இந்த காலத்தில் தேவை. டைவர்ஸோட எண்ணிக்கை என்றைக்கு பார்த்துட்ருக்கோம். 6ஆம் இடம் விவகாரத்தை சொல்லுது. அதற்கு நிவர்த்தி ஸ்தானம் 12ங்க. 12ஆம் இடம் தாம்பத்திய வசியங்கள் ரொம்ப முக்கியம். 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா அது வசியம் கரெக்டாக இருந்து 12-4 இருந்து விட்டால் சூப்பராக இருக்கும். 4ஆம் இடம்லேயும் திருமண பொறுத்து நான் போடுறதே இல்லை. 4ஆம் இடம் தான் சொத்து, 4ஆம் இடம் பதவி, 4ஆம் இடம் உடல் அமைப்புகள், உடல் ஹெல்த் விஷயங்கள், 4ஆம் இடம் அங்கே இருக்கிற வீட்டு அமைப்புகள். இப்போ இடம் வீடு சொத்து இல்லாத கல்யாணம் ஆயிருமா? படிப்பில்லாத பையனுக்கு பாவம்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சொத்து சுகம் எல்லாமே இந்த காலகட்ட அமைப்பில் பார்த்து போட வேண்டியது. அப்படி சொத்து சுகம் இல்லைனா கூட இதுக்குண்டான பரிகாரம் செய்தாங்க திருமணம் பண்ணணும். ஆக திருமண வரன் உண்டு. சார் குழந்தைக்கு உங்களுக்கு வரமாக அமைகிறதுங்க. 2 குடும்பஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில், சனி தடை கொடுத்தவர் விலகும் காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல வரனாக மனதுக்கு பிடித்த வரன் எப்படி அமையுதோ அதே மாதிரி அந்த வரன் அமைஞ்ச உடனே குழந்தை பிறப்பு வந்துடும். ஆல்ரெடி கல்யாணமே ரொம்ப நாளாக இருக்கும், குழந்தை எங்களுக்கு வரல,
IVF வரைக்கும் போனவங்க பல பேர். இந்த ராசிக்காரங்க கேள்வியே தான், எல்லாமே இருக்குது என் குழந்தை வரல, டாக்டர் நல்லா இருக்குங்கிறாங்க, 2 பேத்துக்கு நல்லா இருக்குங்கிறாங்க, சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் எல்லாம் பார்த்தாச்சு, போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, கண்ணை திறக்கலை, அது மட்டும்தான். அப்போ இந்த நேரத்தில் ஏன் அப்படின்னா ஜாதகங்களும் செய்யணும், கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள்ங்க, கிரகங்களோட வலிமை ஜாஸ்தி. அது இப்போ கரெக்டாக காலகட்டம் வந்திருக்கு. ஒரு சில கோயில் வழிபாடுகள் ஜாதக ரீதியாக வந்தால் அதை செய்துட்டு பண்ணணும். இதில் IVFல கன்சீவாய் மிஸ்கரேஜ் ஆனது இருக்குங்கிறாங்க, அதுக்கெல்லாம் விடை கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக உண்டு. அடுத்து கல்வி ரீதியாக மாணவர்கள் பெரியவங்க, ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளி மாநிலத்துக்கு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நிச்சயமாக அமைப்பு உண்டு, ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். விஷயத்துக்கு வருவோம். சார் வேலை என்ன சார் ஆகுது? நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா உயர் பதவி கிடைக்க வாய்ப்புண்டு. சீக்கிரம் அக்டோபர் நவம்பருக்குள்ளே சேஃபஸ்ட்டு சைடு போய்க்கங்க. அதுக்கப்புறம் உலக சூழ்நிலை வேறு. அப்போ ஜாபில் சேஃபஸ்ட்டு பொசிஷன் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை வேறு வேலையாக இருக்கலாம், இந்த மீடியா துறையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சீக்கிரமாக போய் நின்று சம்பளம் முக்கியமாக வேலை முக்கியமாக வேலை முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சேஃபஸ்ட்டு சைடு போங்க. ப்ரெஷர் குறைகிற ஜாபை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு குடும்ப ரீதியாக நிறைய ஒர்க் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த ராசி எப்போ தப்பான முடிவு என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். குடும்பத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கணும், ஜாபும் இல்லாமல் ரெண்டும் ஒர்க் லைஃப் மாற்றணும், ஏதோ ஒன்று இதாக இருக்கணும். அப்போ ஜாபை சேஃபாக வச்சுட்டு குடும்ப ரீதியாக நிறைய முடிவுகள் எடுப்பதால் ஆல்ரெடி இருக்கிற ஜாபோ இல்லை சேஃபஸ்ட்டு ஜாபோ வச்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் முக்கியம். ஆனால் ஜாப் நல்லாயிருக்கும். ரைட். அடுத்து சார் பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், பூர்வீக ரீதியான விஷயங்கள் நடக்கும். காதல் திருமணமா, பிரிந்த உறவு வருமா? பல பேர் சார் ஒரு உறவு அதால் ஒரு வாழ்க்கையை யூட்டர்ன் போட போதுன்னு சொல்லுவோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், அப்போ ஆல்ரெடி நல்லா பேசிகிட்டு இருந்தோம், வரல, இது கல்யாணம் வரைக்கும் போகுமா? அதுக்கு உண்டான காலகட்டம். அப்போ அந்த காதல் சம்மந்தப்பட்ட திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை பாருங்கள். விஷயத்துக்கு வருவோம். உடல்நிலை தாங்க. இந்த ராசிக்காரங்க உடல்நிலை சீராகும் காலகட்டம். சனியின் தாக்கம் குறைவதால் உடல் உபாதைகள் விலகிறது. நிறைய வயசானவங்களாம் ஹார்ட் பேஷண்ட்டு, ப்ரெஷர் இருந்தவங்க, ப்ரெஷருங்கிறது ராசிக்கு அது இருந்தால் இருக்கும், இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனையும் படிப்படியாக குறைந்து இப்பொழுது மன ரீதியாக மாற்றம் ஏற்படுகிறது. இவங்க ஒரு பரிகாரம் நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும். என்னென்னா முருகர் வழிபாடு. இது திருச்செந்தூராக ஏதோ ஒரு முருகர் சூஸ் பண்ணிக்கங்க. நான் பொதுவாக பச்சைமலை முருகர் கொடுப்பேன், இல்லை மருதமலை கொடுப்பேன் இந்த ராசிக்கு, இல்லைன்னா பாலமுருகன். இந்த 3 அம்சம் தான் மெயினாக நான் கொடுப்பேன். ஆக மொத்தம் ஏதோ ஒரு முருகரை கெட்டியாக பிடித்து கொண்டால் இந்த காலகட்டத்தை தீர்ப்பீங்க. நான் பச்சைமலை முருகர், பாலமுருகர் அல்லது மருதமலை, இந்த 3ல் ஏதோ ஒன்று வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். நிச்சயமாக இந்த டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வழிபடுகின்ற சனியாக இருக்கும். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம்.